ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவு 10 நாட்களுக்கான தினப்பலன் மகர லக்னத்திற்கு மே 7 முதல் மே 16 வரை. மே 7ஆம் தேதி புதன்கிழமை முதல் நாள் அன்று பூரம் நட்சத்திரம் மாலை 6:16 வரைக்கும். அட்டமத்தில் சந்திரன். நட்சத்திரமோ சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் சனி சேர்க்கை 3ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல செவ்வாயும் சனி நட்சத்திரத்தில். அதனால் இன்றைக்கி அறிவு சார்ந்த வேலைகள், கம்யூனிகேஷன், ஆவணங்கள், கான்ட்ராக்டு, ஒப்பந்தம், இடமாறுதல்கள், சிறு பிரயாணங்கள், இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. உறவுகளுக்கும் நல்லாயிருக்கு. சுப காரியங்களுக்கான முன்னெடுப்பு முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். மன திருப்தி ஏற்படும். அனைத்து வகையிலையும் மகிழ்ச்சி கொடுக்கும். மறுநாள் ஏப்ரல் 8 வியாழக்கிழமை, உத்திர நட்சத்திரம் இரவு 9 மணி வரைக்குமே இருக்குது. அதனால் சூரியன் ஒரு பாதம்தான் சிம்ம ராசியில், மற்ற பாதங்களெல்லாம் கன்னி ராசியில். பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் போகிறாரு. சூரியன் நமக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நம்ம எண்ணங்கள், நம்ம முயற்சிகள், நம்மளுடைய உழைப்பு, இப்போ மெயினாக ஒரு சில பிரயாணங்களுக்கும், இடமாற்றங்களுக்கும், வீடு மாற்றங்களுக்கும், ஒரு பொருளை விற்கிறதுக்கும் இன்றைக்கி தகுந்த நாள் தான். நல்லாயிருக்கும். உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும். நம்முடைய வேலைக்கும் நல்லாயிருக்கும். மே 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம். பாக்கியஸ்தானத்தில் 7ஆம் அதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறது சிறப்பு. இறை வழிபாடு மிக மிக நன்மை தரும். உபாசனைகள் நல்ல ஒரு பியூரிட்டியை கொடுக்கும். பெரிய மனிதர்கள் சந்திப்பு, தந்தை வர்க்கம், பூர்வீகம், குலதெய்வம் ஆதரவாக இருக்கும். நல்ல வகையில் இன்றைக்கி மகிழ்ச்சிகரமான சிந்தனைகள், மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடைபெறும். கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் வழி உறவு, பெற்றோர்கள் உறவு அனைத்துக்குமே நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் லைனு, கமிஷன் லைனு, ஸ்மார்ட் ஒர்க்கு, கலைத்துறை இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். மே 10ஆம் தேதி சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னியில் இருக்குது, 2 பாதம் துலாத்தில் இருக்குது. இன்றைக்கி பலன் தரக்கூடிய கிரகம் செவ்வாய் 7ஆம் வீட்டில் சனி நட்சத்திரத்தில் இருக்கார். இன்னொரு சனி நட்சத்திரத்தில் 3ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இருக்காங்க. இந்த 3, 7 கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது. அதனால் இன்றைக்கி சுபகாரியங்களுக்கும் நன்மை, டெக்னாலஜி யூஸ் பண்ணுறவங்களுக்கும் நன்மை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் ட்ரேடிங், அனைத்து விதமான ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் இன்றைக்கி சிறப்பாக போகும். மறுநாள் மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம். 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் ராகுனுடைய ஸ்டார். 3ஆம் வீட்டில் ராகு குருவாக வேலை செய்கிறார். அதனால் 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷனுக்கு நல்லா இருக்குது. ஒரு சிறு பிரயாணங்களுக்கு நல்லா இருக்குது. டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்குது. உறவுகள் பலப்படும். அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை விசாகம் நட்சத்திரம். குருவனுடைய நட்சத்திரம். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல இருக்கிற குரு 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பு. நினைத்தவர்களோடு உறவாடுவது, நினைத்தவர்களோடு நெருங்கி பழகுவது மற்றும் விரும்பிய திருமணத்தை அமைத்து கொள்வது மற்றும் குழந்தைகள் நலம், குதூகலம், கோவில் வழிபாடு, கான்ட்ராக்டு, அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியாகுதல் இதெல்லாமே நல்லபடியாக நடக்கும். மறுநாள் ஏப்ரல் 13 செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரம். காலையில் 9 மணி 6 நிமிடத்துக்கு நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் வந்துடுறாரு. இன்றைக்கி சனியை போல் பலன் தர்றாரு. 3ஆம் இடத்துல இருக்கிற சனி சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால நமக்கு தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் அதிகமாக இருக்கும். கம்யூனிகேஷன் லைன் சிறப்பாக இருக்கும். இடமாற்றங்கள், இடம் விற்கிறது, பொருள் விற்கிறது, இயந்திரம் விற்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஒரு வாகனமே பழசாகி போச்சு மாற்றிக்கலாம் அப்படின்னா இன்றைக்கி சேல்ஸ் ஆயிரும்.
அதே மாதிரி நமக்கு புதுப்பித்து கொள்ளக்கூடிய வகையில் உறவுகளெல்லாம் நல்லது நடக்கும். வெளிநாடு தொடர்பு, பூர்வீக சம்மந்தப்பட்டது அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். மே 14ஆம் தேதி புதன்கிழமை நண்பகல் 11:46க்கு கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதனும் 3ஆம் வீட்டில் தான் இருக்கார். இன்றைக்கும் புதன் அப்படிங்கிறது வந்து மெயினாக ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டது, புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டது, ஏஜென்சிஸ், டிஸ்ட்ரிபியூட்டர், ஃப்ரான்ச்சைசி இது எல்லாத்துக்கும் செயல்படும். மற்றும் நம்ம வந்து பத்திரம் பதிவுகள் இதெல்லாம் நடக்கும். அக்ரிமெண்ட் போடுறது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். மற்றும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். மெயினாக எடிட்டிங்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ப்ளம்பிங் ஒர்க்கு, பைப் கனெக்ஷன் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்போ ஒரு ஒரு திறமைகள் உங்களுடைய புதன் அப்படின்னாலே நல்ல டெக்னிக்கல் நாலேஜுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரமாக உங்களுக்கு அமையும் போது மிகச்சிறப்பாக இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒருத்தருக்கு 8ஆம் பாவம் 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக இப்போ நான் சொல்கிற நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரம் வந்தாலும் இப்போ நான் சொல்கிற ப்ளஸ்ஸான பலன் வந்து கொஞ்சம் மைனஸாக தான் நடக்கும். 8ஆம் பாவம் 12ஆம் பாவ அதிகாரி நமக்கு என்றைக்குமே தீமை கொடுப்பாருங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு பாருங்கள். மறுநாள் மே 15 வியாழக்கிழமை. இன்றைக்கி வந்து இந்த கேட்டை நட்சத்திரம் முடிஞ்சு மதியம் 2:07 மூல நட்சத்திரம். அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. கேதுவை போல் செயல்படுகிறாரு. கேது நமக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி பெரிய மனிதர்கள் சந்திப்பு, ஒரு மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்டது, பிரயாணம் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, கலைகள் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கும் நல்லா இருக்கும். திருமணம் போன்ற காரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும். மறுநாள் மே 16 வெள்ளிக்கிழமை மூல நட்சத்திரம் வந்து உங்களுக்கு மூல நட்சத்திரம் மாலை 4:07 வரைக்கும் இருக்குது. இந்த கேதுனுடைய நட்சத்திரம். அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம். இந்த பூராடம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் சனி சேர்க்கை, 7ஆம் இடத்துல செவ்வாய் சுப பார்வை இதெல்லாம் கலந்து இருக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு தைரியமாக நம்ம ஒருத்தரை சந்திக்கிறது, ஒரு புது ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும். சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, ஆவணங்கள், அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லது நடக்கும். பொதுவாக இந்த காலகட்டம் என்பது மகர லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல கிரகம், 5ஆம் இடத்துல கிரகம், 7ஆம் இடத்துல கிரகம், 9ஆம் இடத்துல கிரகம் இதெல்லாம் உயிர் பற்றான பாவங்களுக்கு துணை நிறுத்து ஆரோக்கியத்துக்கு நன்மை செய்யும், உறவுகளுக்கு நன்மை செய்யும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.